ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான புலி வாழ்ந்து வந்தது. அந்த புலியின் பெயர் சிங்கமணி. சிங்கமணி காட்டில் எல்லோருக்கும் பயம் தரும் விலங்காக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் தனிமை இருந்தது. யாரும் அவனுடன் நண்பராக இருக்கவில்லை. அவனுக்கு காலை எழுந்ததும் குளம் அருகே சென்று நீர் குடிப்பது, காடு முழுவதும் சுற்றுவது, இரவில் வேட்டையாடுவது, இதுதான் தினசரி பழக்கம். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி: எனக்கு உண்மையான நண்பர்கள் ஏன் இல்லை? புலியின் ஆசை ஒரு நாள் சிங்கமணி குளம் அருகே அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சின்ன குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கியபடி சிரித்து சொன்னது: ஏய் புலியே, நீ எப்போதும் தனியாகத்தான் இருக்கிறாயே, எங்களுடன் விளையாடாதே. புலி சிரித்தான். நான் பெரியவன், பலவானவன், எல்லோரும் என்னை பயப்படுகிறார்கள், நீங்களும் என்னை தவிர்க்கிறீர்களே. குரங்கு தலையசைத்தது. நீ எப்போதும் கோபமாக இருக்கிறாய், அதனால் எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆனால் உன் மனசு நல்லதுதான். நீ சிரித்தால் யாரும் உன்னுடன் நண்பராக வராமல் இருக்க மாட்டார்கள். அந்த வார்த்தைகள் புலியின் மனதில் நன்றாக பதிந்தது. புதிய சந்திப்பு. அடுத்த நாள் புலி காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது பெரிய யானை ஒருவன் மரத்தை குலுக்கி பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. புலி மெதுவாக அருகே சென்று, வணக்கம் யானையே என்று மென்மையாக கேட்டான். யானை ஆச்சரியப்பட்டு, அடடா, புலி என்னை வணக்கம் சொல்றதா? யூஷுவலி புலி வந்தா நாங்க ஓடிடுவோம் என்றான். புலி தலையை தாழ்த்தி, நான் இனிமேல் நண்பர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடன் நண்பனாக வேண்டுமென்று வந்தேன்.